மாடு கறக்க பூனை நக்க சரியாத்தான் இருக்கு. சாதிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க. வெனசாமி வேட்டையார சாமி ஒண்ணு, வேட்டையார சாமி கருப்பராயன், இன்னொன்னு அம்மன், மூணாவது மலமலைக்கு கூட தெய்வம். ஆமா இது எந்த ஊரு? சாமி கும்பிட்டு கருத்து கும்பிட்டு போடும். இந்த கைக்கு பேர் வந்துங்க சர்பக்கை. அப்படின்னா பாம்பு அடிக்க கூடாது. சரி. பாம்பு அடிக்கக்கூடாது. தெரியாம இன்னும் தெரிஞ்சு அடிக்க வேண்டாம். சரி. சரிங்களா? அப்ப சர்பக ஜாதகம் பார்க்கும்போது இன்னும் புத்துணி குழந்தை மாறுது. சரி. மத்தவனை ஏமாத்தின புத்தி கை கிடையாது. சரிங்களா? வாழ்க்கை ரொம்ப அடி வாங்கிட்டீங்க. வாழ்க்கையில ரொம்ப அடி வாங்கிட்டு மொத்தமா சொல்லப்போன கைக்கு வந்து உயிர் போகல, பைத்தியம் பிடிக்கல. அப்ப இந்த கைக்கு வந்து பார்க்கும்போது புத்து கூட பாடுபடுறீங்க. இந்த புத்தியில ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப இந்த கைக்கு படிப்பை விட பகுத்தறிவு உண்டு. சரி. படிப்பை விட பகுத்தறிவு வச்சு ஒரு வண்டி ஓட்டிட்டு வர்றேன். நீங்க சம்பாதிக்கிறீங்க, பாடுபடுறீங்க, மாடு கறக்க பூனை நக்க சரியாத்தான் இருக்கு. புரிஞ்சதா? என்ன சொன்னீங்க? மாடு கறக்கிறதுக்கு பூனை நக்கிறது சரியாத்தான் இருக்கு. சரி சரி சரி. தோட்ட அரிசிக்கு வெச்ச கொலைக்கு சரியாத்தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு முன்னேற்றம் இல்லையானா? இன்னும் ஒரு முன்னாடி கண்டிப்பா இல்லை. இப்ப 20 ரூபா போக எதனையும் கண்டுக்கிறது இல்லை. இதை வந்து பாத்துக்கலாம். அப்பதான் மண் தில்லுங்க வண்டி ஓட்டிட்டு வர்றீங்க. இப்ப ஒண்ணுக்காக முன்னேறிட்டு இருக்கிறாங்கண்ணா. இப்ப பார்த்து கிண்டல் எகத்தாலும் கேலி பேசிட்டு இருக்கிறாங்கல்ல. சரிங்களா? இப்ப குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்காங்க? குடும்ப சூழ்நிலைமை ரொம்ப டைம் மோசமா இருக்கு. சரி. குடும்ப மோசமா இருக்கு சூழ்நிலைமைகள். அப்ப உங்களுக்கு வந்து கெண்டங்கடல கிரகங்கடல நேர டைம் எல்லாம் கெடுனா. சரி. அவங்க குடும்பத்தை கெடுக்கணுங்க. உங்க அப்பா வர்க்கத்தை ஆள் இருக்கிறாங்க. எங்க அப்பா வர்க்கத்திலையா? ஆனா கண்டு பார்க்கணும். கைக்கு வந்து எல்லாம் உழைப்பு உண்டு, திறமை உண்டு, ஒரு தொழில் கண்டு செஞ்சிருவேன். ஆனா எல்லாம் நுணக்கம் இருக்கு. ஆனா எல்லாம் நுணக்கம் இருந்து ஆனா சாதிக்க முடிய மாட்டேங்குதுல்ல. சாதிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க. வெனசாமி என்னதான் நீ சுத்தாத ஊரு கிடையாது. பார்க்காத ஆளுகள் நல்லவன் கெட்டவன் குலகாரம் பழைய வந்துட்டீங்க. லைஃப்ல நான் கலவாத ஆளு கிடையாது. நல்லவனை படி கெட்டவனை படி குலகாரம் குடுகாரம் மல்லமாறு முடிச்சதுக்கு எல்லாம் லைஃப்ல பழைய வந்துட்டீங்க. ஆனா இன்னைக்குங்க உங்க திசையில பார்க்கும்போது சொந்த தொழில் வச்சாலும் லாஸ் ஆகுது, இருக்கப்பட்ட பொருளும் சேதாரம் ஆகுது, எல்லாமே லாக்கில் உட்காந்துக்கிறீங்க. இப்போ உனக்கு ஹெல்ப் பண்ற யாரும் இல்லைங்க. ஹெல்ப் பண்றது யாரும் இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு. ஆனா சொந்த வந்து வேஸ்டா. நீ யாரும் எதிர்பார்க்கறது இல்லை. நீங்க கும்பிடாத சாமி கிடையாது, நீங்க வேண்டாத தெய்வம் கிடையாது. எனக்கு சாமி குறை எதுவும் இல்லைன்னா. உங்க வீட்டுல 3 சாமி இருந்ததுன்னா ஆனா பேச மாட்டேங்குதானே. ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? வேட்டையார சாமி ஒண்ணு, வேட்டையார சாமி கருப்பராயன், இன்னொன்னு அம்மன், மூணாவது மலமலைக்கு கூட தெய்வம். ஆனா வீட்டுக்குள்ள பார்க்கும்போது கஷ்டங்கள் பிரச்சனைகள் டாக்டர் சார் தனுசு வந்துட்டே இருக்குங்களா. சொல்லுங்க சொல்லுங்க. வரதான் செய்யும். இது ஒண்ணு வந்துட்டு மாசமா நீ கரண்ட் பில் டாக்டர் பில் கட்டி ஆகும். நீங்க மாசமான கரண்ட் பில்லு கட்டுறீங்களா, டாக்டர் பில்லு கட்டி ஆகும். அப்ப டாக்டர் பண்ண நோய் கிடையாது, கோயிலுக்கு போனா காத்துக்கிறப்பு இல்ல, வைத்தியம் பார்த்தா தோஷம் இல்ல, ஜோசியம் பார்த்தா கிரகம் இல்ல. அப்ப காரை வந்து உங்க அப்பா சைட்ல வந்து பார்க்கும்போது ஒரு சாபம் மாதிரி கொண்டு பண்ணி வைக்கிறாங்க. ஒரு சாபம் மாதிரி பண்ணிட்டாங்க. இது ஆரம்பிச்சு 13 வருஷம் ஆச்சுங்க. இப்ப அந்த 7 வருஷம் பலமாயி போச்சு. இந்த கடைசி 7 வருஷத்துல பலமாயிடுச்சுங்களா? செடி மரமாயிட்டு இருக்குது. செடி மரமாகுதா? தெரிஞ்சுக்கிட்டியா? மாத்தணும்னா என்ன பண்ணணும்? இது என்னென்ன பண்ணணும்? எந்திர மந்திரம் பண்ண வேண்டாம். சரி. அதெல்லாம் பரம்பரை கட்டக்கூடாது, செய்யும் கூடாது. புரியுங்களா? நீ செய்யணும். கங்கைக்கு ஒரு வழிமுறை பண்ணணும். என்ன வழிமுறை? தண்ணிக்கு கங்கைக்கு ஒரு வழிமுறை. எல்லா பேரும் கங்கையோட போற மாதிரி வழிமுறை செஞ்சுட்டீங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகும். ஏன்னா இப்படி இருந்தீங்கன்னா வாழ்றதுக்கு அழகு இல்லை. வாழ்றதுக்கு அழகு இல்லை, கண்டிப்பா இல்ல. எல்லாரும் கிண்டல் எகத்தாலும் கேள்விதான் பேசிட்டு இருக்கிறாங்க. உண்மை வைங்களா? எல்லாருமே கிண்டல் எகத்தாலும் கேள்விதான் பேசிட்டு இருக்கிறாங்க. புரியுங்களா? அதெல்லாம் மாறணும், ஜெயிக்கணும், சாதிக்கணும்னா இத்தனை போனதாலும் போயிட்டு போகுது. இன்னும் நீங்க நல்லா இருக்கணும். நல்லா இருக்கும்போது என்னை மறந்தா முருகனை மறந்துடாது. மறக்க முடியாது. என்னை மறந்தாலும் முருகனை மறந்துடாது. ஏன்னா இப்ப முருகன் வழி காட்டிட்டாரு. புரியுது? நீங்க ஓட்டு போட்டுக்கோ. புரியுங்களா? கங்கைக்கு வழிமுறைன்னு சொன்னீங்களா? கங்கைக்கு என்ன வழிமுறைன்னு சிவனை நம்புவீங்களா? சரிங்க. சிவனோட மூலிகை. என்ன மூலிகை? நாகதாள புஷ்ப மூலிகை. ஒரு 3 கிராம் வாங்கணும். சரிங்க. வாங்கி வெத்தலை 5 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. சரி. வெத்தலை 5 ரூபாய்க்கு ஒரு எலும்பச்சம்பழம். புரியுங்களா? இதெல்லாம் வாங்கிங்க. கொஞ்சம் அருகம்பில்லு
அருகம்புல்லு எல்லாத்தையும் பேர சொல்லி உங்க முகத்தை சுத்தி கொண்டு போய் கிணத்துல ஆத்துல குளத்தை கொண்டு போட்டுருவணும். எதை சுத்தி கொண்டு போய்? அந்த அந்த மூலிகை, அந்த அருகம்புல்லு, வெத்தவா 5 ரூபாய்க்கு, அந்த எலும்பச்சம்பழம், சரி, எல்லாம் முகத்தை சுத்தி குலதெய்வத்தை கும்பிட்டு முருகனை கும்பிட்டு வேணா எல்லாம் வேணும் இதோட தீரம்னு சொல்லி எல்லாம் வேணும் இதோட தீரம் தண்ணீர் கொண்டு போட்டீங்கன்னா அந்த வெத்தலை அழிஞ்சிரும். இது ஓடுற தண்ணியில போடணும்? எங்கோ தண்ணியில குளத்துல ஆத்துல குளத்துல போட்டா சரி, அந்த வெத்தலை அழிஞ்சிருங்க. அப்ப அந்த சிவன் மூலிகை தலைவர் அந்த தலையும் போது வாழத்தை வீடு தலைஞ்சிட்டே வரும். மூலிகை பேர் என்ன சொன்னீங்க? நாகதாளி புஷ்ப மூலிகை. நாகதாளி புஷ்ப மூலிகை எப்படி இருக்கும் பாக்க? ஓ இதுதானுங்களா? சரி சரி சரி. பார்த்துருக்குறீங்க? இல்ல இன்னைக்கு தான் பாக்குறேன். இது நாகதாளி புஷ்ப மூலிகை. இல்ல இது சிவனோட மூளை, சிவன் கழுத்து போட்டு பாருல அது. ஆமா. ஓ அதானே. சாபத்தோடு விளையிறு செய்வன சூனிக திஷ்டி போட்டு புறா எல்லாம் பம்பிட்டு நீங்க கிடைக்குங்க. கேரளாவில் கிடைக்கும். கேரளால தான் கிடைக்கும். சரி சரி. மொத்த கொல்லிமலை. கொல்லிமலையில அது அட்டப்பாடி மலவாசி. அட்டப்பாடியா? மலவாடி கிடைக்கு. அலமோதன் டவுட்டத்தை கேளுங்க. என்ன டவுட் சொல்லிட்டீங்கல்ல. செஞ்சு தர்றா வேறு நம்பிக்கை இருக்கு, பண்ணி தர்றா. நல்லா இருக்கும்போது அடுத்த முருகனுக்கு பாதகம் பண்ணி விட்டுருவாங்க. அடுத்த முருகன் எங்க இருந்தாலும் சரி, திருச்செந்தூர் முருகனோ பழனி முருகனோ மதுரை முருகன் எங்க இருந்தாலும் சரி, முருகனுக்கு பாதகம் செஞ்சுருவாங்க. ஆனா முருகனுக்கு குறை வைக்க வேண்டாம். நீ கும்பல் மேலும் பிடிக்கும் முருகன் தான். புரியுங்களா? நீ கும்ப ஃபர்ஸ்ட் கோத்தம் வேட்டையார சாமி, வேட்டையார சாமி சாமி வெள்ளக்குதிரை வரக்கூடிய தெய்வம். அது உத்தவனுக்கு கிடைக்கல. ஏன்னா குழந்தை உத்தவனுக்கு கிடைக்கணும். சத்தியம் முருகன் சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டாரு. செஞ்ச நிவாரணம் யாரும் உங்களுக்கு சத்திய விட்டு எந்த மந்திரம் பண்ண வேண்டாம், பண்ணக்கூடாதுன்னு பண்ண மாட்டாங்க, பண்ண வேண்டாங்க. புரியுங்களா? முக்கியமான கருப்பு துணி போட்டு எங்கேயும் போடுங்க. அடிக்கடி போற கருப்பு தான். அழகு போட்டுக்கிற வேண்டாம், அழகு போட்டுருக்கிற. ஆனா கருப்பு போட்டா வில்லங்க வந்துடும். நான் போடாம கருப்பு போட்டா வில்லங்க வந்துருங்களா? இது ஒரு வில்லம் காட்டி விட்டுருது. சரி, கருப்பு போட வேண்டாம். தேவையில்ல பிரச்சனை மாட்டி விட்டு. ரைட், ஓகே. கருப்பு போடுறதில்ல இனிமேல் வேண்டாம். இன்னைக்கு உன்னையோட சாமிக்காக. சரி, கருப்பு போட வேண்டாம், போடுறதில்ல. போட்டு மாட்டி சிக்கல் மாட்ட வேண்டிய கிரகம், வெள்ள மாட்ட வேண்டிய கிரகம். ஏன்னா பணம் காசு பணம் சம்பாதிச்சிடலாம். ஏன்னா மானம் சம்பாதிக்க முடியாது இல்ல. ஆமா, அதை மட்டும் கரெக்டா மறக்காம செஞ்சிரு. பணம் காசு எப்ப நல்லா லட்சம் கோடி சம்பாதிக்க, நல்லா இருந்தா லட்சம் கோடி சம்பாதிக்கலாம். ஏன்னா கெட்டு பணம் சம்பாதிக்க முடியாது. சார் நம்ம சாகும்போது தலைக்கிறது கொண்டு போறோம். இதுவரையும் நல்லா இருக்குது. அதே மதிப்பு செத்துருவாங்க. அதான் வாழ்க்கை. டவுட் கேளுங்க. சரிங்க, செஞ்சு வேறு நம்பிக்கை இருக்க சொல்லுங்க, பண்ணி தர்றேன். நான் வரேன், அடுத்த தடவை வரேன். அது நடக்காத காரியம். அது நடக்காத காரியங்களா? சாமி கொடுக்கும் போது வாங்கணும். லட்சுமி தொட்ட வரும், லட்சுமி டக்குனு பிடிச்சுக்கோங்க. லட்சுமி அடிக்க உட்காராது, உட்காரும் போது வாங்கிக்கணும். நம்ம நினைச்ச சாமி வராது. நம்ம தான் சாமி காத்திருக்கோம். சாமி நம்மளே காத்திருக்குமே? நமக்காக காத்திருக்க மாட்டோம், நம்ம தான் காத்திருக்கணும். இப்ப ஜோசன் வரும் நேரங்காலம் இல்லை பையா. நீங்க மருமக வர அவசியமே இல்லை. முருகன் கூட்டு வந்திருக்கிறாரு. அதான் சொன்னது, முருகன் கூட்டு வந்திருக்கு. காரை வந்து தெரியுமா இங்க பார்த்துக்க வராத முருகன் அனுப்பிட்டு இங்க மலேசிய முருகன் இருக்கிறாரு. மலேசிய முருகன் இங்கே இருக்காரு. பிரச்சனை வரும்ட்டீங்களா அவருக்கு?